ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாம் இன்றைக்கான பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தறி பட்டறைக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிக்கிறோம். அதை பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். தறி பட்டறைக்குன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா தறி ஓடுற சவுண்டு மீறி நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ வரணும். அதுக்காக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் லுக் எப்படிக்குன்னு பாருங்கள். ஆல்ரெடி இந்த டிசைனில் நம்ம போட்டாச்சு. அவங்ககிட்ட காட்டின இதே டிசைனில் போடுங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி யூஎஸ்பி போர்டும் இதே டிசைனில் போடுங்க அப்படின்ட்டாங்க. ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே டிசைனாக தான் இருக்கும். இல்லை லெட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோல்டு கலர் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ரெண்டு ஆம்பிளிஃபையருக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, அதே மாதிரி இதுக்கு என்ன ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்னு சொல்லிவிட்டு அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி டைப்பில் நம்ம பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஏன்னா யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் அந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி டைப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஆம்பிளிஃபையர் செஞ்சுக்கிறோம். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வால்யூம் தான். இந்த மாதிரி டைப்பை நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஆடியோ நம்ம கொடுத்துடலாம். தறிப்பட்டறைக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கெயின் அதிகமாகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாடல்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம யூஎஸ்பி போர்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் எஃப்எல்சி வேவ் ஃபார்மேட்லாம் சப்போர்ட் ஆகும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆடியோவோட டெப்த்து அதே மாதிரி குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும். சரௌண்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி தெளிவாக வரும். கொலன்னு இல்லாமல் தெளிவாக போடும். சரௌண்ட் பக்காவாக இருக்கும். இந்த யூஎஸ்பி போர்டு நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதாவது ஒரு சாங்ஸ் எத்தனை கேபிபிஸில் பாடுது, வேவ் ஃபார்மேட்டில் அதே மாதிரி எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் நான் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னு பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்பீக்கர் என்னென்ன யூஸ் பண்ணணும் அதுவும் தெளிவாக நான் சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் எந்த அளவுக்கு நம்ம ஆம்பியர் ரீடிங் பக்காவாக கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டில் நார்மலாக விற்கிற ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் நம்ம ஸ்பெஷலாக போகிற ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் ரேட் வைஸ் மாறும். அதே மாதிரி ஆம்பியரும் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? நார்மலாக உங்களுக்கு டைப் 3ல் வர்றதுக்கும் டைப் 16ல் வர்றதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆம்பியர் ரேட்டிங் கண்டிப்பாக மாறும். ஒரு 10 ஆம்பியர் மேலே போனாவே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டைப் 16ல் போனால் தான் பக்காவாக ஆம்பியர் எடுக்க முடியும். அது மார்க்கெட்டில் விற்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ரேட்டுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் ப்ராடக்ட் இருக்கும். நான் யாரையும் குறை சொல்ல கிடையாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷலாக சொல்லி ரெடி பண்ணி போடுங்க. அதே மாதிரி தான் நானும் எனக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இதில் 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்க அப்படின்னா சப்புக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரும் மீதி 5 சேனலுக்கு, அதாவது 6 சேனலாக இருக்கும், அதுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். ஆம்பியர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 ஆம்பியர் பார்த்திங்கன்னா இதில் லோடு எடுக்கும். 30 வோல்ட்டு 15 ஆம்பியர். ட்ரான்ஸ்ஃபார்மரை வச்சு தான் ஆடியோ அவுட்புட்டை நம்ம டிசைட் பண்ண முடியும். அடுத்து சப்புக்குன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 45 வோல்ட்டில் 12 ஆம்பியர் லோடு எடுக்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி போடும்போது தான் நம்மளுக்கு பேஸ் வச்சாலும் அந்த ஒரு பஞ்சு உதறல் இல்லாமல் தெளிவாக அந்த பேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 8AR மோனோக்கு பார்த்திங்கன்னா நம்ம வோல்ட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். டிசி கிட்டத்தட்ட ஒரு 55-60 வோல்ட் வரையும் கொடுக்கலாம். ஏன்னா நான் எதுக்காக அந்த மாதிரி கம்மி வோல்ட்டு நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா, நாம் 2 சப்வூஃபரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் டூயல் வாய்ஸ் காயிலோ இல்லை 2 ohms லோட்லையோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வோல்ட் கம்மி பண்ணிவிட்டு ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஒரு அவுட்புட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 8 டிரான்சிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஸோட டெப்த்து பார்த்திங்கன்னா நல்லாவே கிடைக்கும். இதில் 8, 10, 12 அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம ஓம்ஸ் 2 ohms உள்ள கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் நல்லா வரும். அதே மாதிரி ஹீட்டும் ஆகும். அந்த ஹீட்டை குறைக்கிறது தகுந்த மாதிரி நம்ம ஃபேனை வச்சிடணும். அதே மாதிரி இன்புட் கெயினை பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடணும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களை பேஸ் வச்சாலும் உதறாது, நல்லா தெளிவாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீரியோ போர்டு பார்த்திங்கன்னா குமா ஆடியோஸில் ஸ்டீரியோ போர்டு மொத்தம் 3 யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த 3 பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு சரௌண்டுக்கு சென்ட்ரு 2 சரௌண்ட் வர மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
மினி டீகோடர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நார்மலாக இந்த ஸ்டீரியோ போர்டு மார்க்கெட்டில் வர ஹீச்சிங்லாம் நம்ம கழட்டிட்டு நம்ம வந்து லீஃப் அதிகமாக இருக்கிற மாதிரி ஹீச்சிங் வந்து நம்ம போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 லீஃப் இருக்கிற மாதிரி போடுறோம். எந்த அளவுக்கு வந்து நம்ம ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹீச்சிங்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்டிங் டைப்லும் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹீட்டை வந்து நம்மளுக்கு வந்து குறையும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டைப்பில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆடியோவோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். நார்மலாக இதை வந்து ஒரு 5.1 ரெடி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடி பண்ணி கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,000 ரேஞ்சில் நான் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் காஸ்ட்டும் கொஞ்சம் ஏறி இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 250 ரூபா பக்கமாக ஏறி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த யூஎஸ்பி மாடலும் பார்த்திங்கன்னா காஸ்ட் அதிகம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இதுலேருந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26,500 பக்கம் இது வரும். ஓகேங்களா? நீங்கள் ரேட்டு கம்மியாக கோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த திங்ஸ்லாம் எதுவுமே வராது. நான் சொல்கிறது ஒன்லி ஆம்பிள்ஃபயர் மட்டும்தான், ஸ்பீக்கர்லாம் தனி. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த செட்டப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10 இன்ச்சு டு 12 இன்ச்சு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து அவுட்புட் வரும். இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் 12 இன்ச்சு தான் போகிறேன்னு சொல்லிக்கிறாரு. அதனால் 12 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு அவுட்புட்டில் வந்து போட்டிருக்கிறேன். ஒரு ஸ்டீரியோ போர்டில் 12 இன்ச்சு நீங்கள் ட்ரைவ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ட்ரைவ் பண்ணலாம். நீங்கள் கொடுக்குற டிரான்ஸ்ஃபார்மரு, ஆம்பியரு ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பிடி போர்டு இதெல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணால் தாராளமாக 12 இன்ச்சு நீங்கள் ஒரு சேனலில் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா 2 மொத்தத்தில் 4 ஃபேனை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச்சு 12 இன்ச்சுனா ஜாஸ்தி தான். இதே டைப் நான் வீட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் ஃபீட்பேக் வேல்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மிப்படுத்தி நான் கொடுத்துருவேன். ஏன்னா வீட்டுக்கு வந்து வால்யூம் ஜாஸ்தியாக தேவையில்லை, ஆனால் தெளிவாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அடுத்தது இந்த மாடல்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் மொத்தம் 4 10 இன்ச்சு, அதாவது லெஃப்ட் ரைட் வந்து 4 10 இன்ச்சு போடுற மாதிரியும் 2 சென்ட்ரு, அதாவது மோனோ பண்ணியிருக்கிறேன் 8 இன்ச்சு 2 சென்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சரவுண்டு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் சேம் கான்செப்ட் தான். இதில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அவங்ககிட்ட இருந்தனால நம்ம இதுவே போட்டாச்சு. ஏன்னா அவங்க வந்து வெளியில் முன்னாடி கொடுத்து பண்ணி சரியாக பண்ணல, நிறைய போர்டெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. புது போர்டு லைன் கொடுத்தாவே வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 30 வோல்ட்டு ஜாஸ்தி அப்படின்னாங்க. தாராளமாக இதுக்கு குமாடேஸ்க்கு 30 வோல்ட்டு தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் வந்து இன்புட் கெயினை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பவர் ஆம்ப் வந்து கம்ப்ளைண்ட் ஆகாது. சேம் இதில் அதே மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினி டீகோடர் வந்து நம்ம யூஸ் பண்ண கிடையாது. சென்டருக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு லைன் வந்து நம்ம கொடுத்துருப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 லெஃப்ட் ரைட்டு 2 சரவுண்டு, ஒரு சென்டர், ஒரு சப்வூஃபர் போடுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பீக்கரும் நீங்கள் பயன்படுத்தணும். மெயினாக இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். அதாவது வாட்ஸ் ஜாஸ்தியாக நம்ம ஸ்பீக்கரும் அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். அடுத்தது நம்மளுக்கு வாட்ஸ் ஜாஸ்தியாகவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டியூட்டர் வந்து கரெக்டாக போடணும். ஏன்னா டியூட்டர் கரெக்டாக போடணும்னா கம்ப்ளைண்ட் ஆயிரும். நம்ம வந்து ஆடியோ வந்து கம்மியாக கெயின் கொடுக்கும்போது பிரச்சனை எதுவுமே கிடையாது. கெயின் ஜாஸ்தியாக கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்பீக்கரில் தான் தெரியும். அதாவது ஒரு நாய்ஸோ, ஒரு ஹம்மோ, ஒரு நாய்ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஊஃபரில் தான் தெரியப்படுத்தும். இதே நான் கெயின் கம்மி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அந்த விஷயம் எதுவுமே இருக்காது. ஏன்னா எவ்வளோ தான் தெளிவாக விளக்கமாக நம்ம சொல்லி வீடியோ போட்டாலும் ஒரு சில நண்பர்கள் முழுசாக பார்க்குறதே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி வேலை செய்யும் போது எவ்வளோ சிரமம்னு இந்த மாதிரி வேலை செய்கிறது தான் தெரியும். ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு லைனு மாறினாலும் ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? அதுவும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சிங் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஓனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணி நான் போடுறேன். ஏன்னா இதை வந்து போடும்போது பார்த்திங்கன்னா நமது சுவிட்சு கம்ப்ளைண்ட் வரதில்லை. சுவிட்சு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைம் மாற்றி போடுறது ரொம்ப சிரமமாயிருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி போடுறேன். இது வந்து ஒரு தனியாக நான் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் நான் இது வீடியோ போடாமலே இருக்கிறேன். நார்மலாக இந்த சுவிட்சு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதுக்கு எப்படி நீங்கள் அந்த சுவிட்சுக்கு பிறகு இந்த சுவிட்சை எப்படி யூஸ் பண்ணணும்னா அது ஒரு வீடியோ போகிறேன். நான் இந்த அடிச்சுக்கிற லைனை பற்றி நான் வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியாது.
நார்மலாக 18 பின்னு சுவிட்சுக்கு பதிலாக இந்த ரிலேலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு சுவிட்சு எப்படி நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறோம், இதுக்கு வோல்ட்டு கொடுத்து ஆப்ரேட் பண்ணுறோம், அவ்வளோதான் விஷயம். ஒரு சிலர் இதை பண்ணுறாங்க. இதை தனிப்பட்ட முறையில் நான் ஒரு வீடியோ நான் போடுறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு பாட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்கள் கேளுங்க. அதாவது லோடு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால செட்டை நான் ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னோடய டியூப் லைட்டே பார்த்திங்கன்னா லோடு அப்படியே உட்காரும் ஒரு செகண்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் என்ன ஃபார்மேட்டில் பாடுது அப்படின்னு நீங்கள் இதிலே பார்க்கலாம். நீங்கள் இதிலே ஃபோல்டரும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் சேஞ்சஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே காட்டும். நல்ல ஒரு குவாலிட்டியாக நீங்கள் சாங்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேட்கும்போது நல்ல ஒரு ஆடியோவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா வச்சு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒன்லி லெஃப்ட் ரைட்டு மட்டும் நான் வைக்கிறேன். அதாவது லெஃப்ட் ரைட்டுக்கு பயன்படுத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்லா டெப்த் பாக்ஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ் நல்லாவே இருக்கும். ஏன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் டெப்த் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் சரவுண்டு ப்ளே பண்ணுறேன். ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி குவாலிட்டியாக போடும்போது நல்ல ஒரு ஆடியோவை நம்ம ஃபீல் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா சென்டர் நான் ப்ளே பண்ணேன். அதாவது சென்டரில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரிபிளை கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்கள் ஸ்பீக்கரும் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணால் ட்ரிபிள் இல்லாத மாதிரிலாம் ஸ்பீக்கர்லாம் நீங்கள் செக் பண்ணும்போது கிடைக்கும். நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா சப்பு போகிறத விட நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சிங்கனால சப்பு உங்களுக்கு உதறவே உதறாதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருப்பேன். சரிங்களா? என்றைக்குமே நம்ம ஒரு பாட்டை ரசித்து கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாங்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சு கேட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிமோட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன், ஃபைல் சேஞ்சஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் இப்போ எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது நான் பார்த்திங்கன்னா நான் வேறு எது சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு MP3யில் உங்களுக்கு காட்டுது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா? இது MP3 சாங்ஸு. இங்கே உங்களுக்கு என்ன இதில் ப்ளே ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். இது ஒரு MP3 சாங்ஸ் தான். இப்போ இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 1371 பாட்டு இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு பாட்டு ப்ளே ஆகுது. இப்போ ஃபோல்டர் நான் சேஞ்சஸ் பண்ணுற பாருங்கள். அடுத்த ஃபோல்டர் சேஞ்சஸ் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா 45வது பாட்டுக்கு நம்மளுக்கு வந்துடுச்சு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா MP3 தான் இருக்குது. இதில் பாருங்கள் MP3 பார்த்திங்கன்னா 320 kbsல காட்டுது உங்களுக்கு. ஏன்னா நார்மலாக நீங்கள் போர்டு யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு என்னென்னா ரேட்டு ஜாஸ்தியாக தான் போகுது, வேறு வழி இல்லை. நல்ல ஒரு ஆடியோ நீங்கள் ரசித்து கேட்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு தனியாக நீங்கள் வாங்கி கூட செட் பண்ணிக்கிங்க. அதாவது நான் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு கேபிஎஸ் இருக்கும்போது அந்த அந்த இது பார்த்திங்கன்னா மாறாமல் இருக்குது. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா மாறுது. இது என்னென்னு எனக்கும் தெரியல. நான் செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். நான் இதில் பாருங்கள் மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள்.
You people look so good tonight. மறுபடியும் மாத்திர பாருங்க. ஒவ்வொரு ஃபோல்டர் மாறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். இதில் பாருங்கள் கரெக்டாக அது வந்து நின்றுச்சு. இது நார்மலாக நீங்கள் வந்து சாங்ஸ் கேட்குறதுக்கும் நல்ல குவாலிட்டியான சாங்ஸ் கேட்குறது பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா 965 பாட்டு வந்து ப்ளே ஆகுது. இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து என்ன ஃபார்மேட்டில் வேலை செய்ய நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து சூப்பராக இருக்கும். இதில் கிட்டத்தட்ட இந்த பாட்டோட எம்பிலாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 80-100 எம்பி பக்கமாக ஒவ்வொரு பாட்டும் வருது. இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி வியூ மீட்டரும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுக்கும் இது மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த பட்ஜெட்டில் இல்லாமல் கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு வேணும்னா ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது, அதனால் விட்டு நான் ப்ளே பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.